அடுத்ததாக நாம் காண இருப்பது புவியின் பரப்பில் ஈர்ப்பு முடுக்கம். படம் 4.3 காட்டியவாறு m நிறையுடைய பொருளொன்றை புவிப்பரப்பின் மீது இருப்பதாக கருத வேண்டும். புவியின் மையத்திலிருந்து அதாவது உள்ள தொலைவு r ஆகும். புவியின் ஆரம் ஆகும். பொருளின் மீது ஈர்ப்பியல் விசை F G M r². இதில் M என்பது புவியின் நிறை ஆகும். நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியின்படி விசை F force m×g. மேற்கண்ட இரு விசைகளையும் சமப்படுத்த G M r² mg. Since இதிலிருந்து G G M/r². G இன் மதிப்பு பொருளின் நிறையை பொறுத்தது அல்ல என்பது மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து தெரிகிறது. ஆனால் புவியின் மையத்திலிருந்து உள்ள தொலைவை சார்ந்து மாறுபடும். ஆரமுள்ள கோளமாக புவியை கருதினால் புவிப்பரப்பின் மீது G இன் மதிப்பு G Gm/r². அடுத்ததாக நாம் காண இருப்பது புவியின் நிறையை கணக்கிடுதல். g G M/r² என்ற சமன்பாட்டிலிருந்து புவியின் நிறையை கீழ்க்கண்டவாறு கண்டறியலாம். M g r²G = 9.8 × 6.38 × 10⁶ the whole square divided by 6.67 × 10⁻⁻11. இந்த கணித சுருக்கத்தை நாம் மேற்கொண்டால் நமக்கு கிடைக்கும் மதிப்பு M 5.98 × 10⁻24 kg. இதுவே புவியின் நிறை ஆகும்.